ஸ்ரீ குருப்பியோ நமக. ஓம் சக்தி பராசக்தி. வணக்கம். நான் உங்கள் ஆஸ்ட்ரோலக்ஷ்மி. நாம இன்னைக்கு கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சி என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். இதுவரைக்கும் 9ல் இருந்த குரு பகவான் பெருசா ஒன்றும் பண்ணலைங்க. உண்மைதாங்க. அவர் மிதுனம் கன்னிக்கு பெரிய லெவல்ல நல்ல பலன்கள்லாம் கொடுக்க மாட்டார். நார்மலா இருப்பார், அவ்வளவுதான். ஏன்னா ஒரு பாதகாதிபதி. பாதகத்தை பண்ணாம இருந்தா போறோம்னு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம். அதனால உங்களுக்கு 9ல் இருந்த குரு பகவான் தந்தை வழியில சில சொத்துக்களை கொடுத்து அதன் மூலமா சில வில்லங்கங்களை கொடுத்துருப்பாரு. ஒரு நல்ல நீண்ட தூர பிரயாணத்தை கொடுத்துருப்பாரு. இந்த பிரயாணத்தினால ஒரு பைசா உங்களுக்கு பிரயோஜனம் வந்திருக்காது. இதெல்லாம் தான் பண்ணி கொடுத்துருப்பாரு. உங்க கை காசு கொஞ்சம் செலவாயிருக்கும். என்ன, உங்களை எந்த ஒரு இடத்துலையும் கௌரவ குறைவாகவோ கவனக்குறைவாகவோ நிறுத்தாமல் இருந்தார். அதுதான் அவர் பண்ண ஒரு நல்ல வேலை. 10ல் குரு பதவி மாற்றம். இது வரைக்கும் ஒரு பெரிய வேலையில இருந்திருப்பீங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னாக்கா 10ல் குரு வரும்பொழுது சிலருக்குலாம் ஏற்கனவே வேலை போயிருக்கும். சிலருக்கு இனிமே வேலை போகும். அப்படி இல்லைன்னா கூட போஸ்டிங் போகும். அப்படி இல்லைனாலும் அந்த போஸ்டிங்ல இருந்து நீங்களா வெளியே வர்றதுக்கு என்ன மாதிரியான டென்ஷன்ஸ் எல்லாம் உங்க கம்பெனில கொடுக்க முடியுமோ அதெல்லாம் கொடுத்து நீங்களே வெளியே வர லெவலுக்கு உங்களை பண்ணிடுவாங்க. இதுக்கு காரணம் 10ல் வரக்கூடிய குரு பகவான் தான். அதனால ஐயையோ வேலை போயிருச்சே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. இதை விட ஒரு சிறப்பான ஒரு நல்ல வேலை கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிலையும் அவரு ஏற்படுத்துவார். அவரு உட்கார்ந்த இடத்த தாங்க கெடுப்பாரு, பார்க்குற இடத்த கொஞ்சம் பலப்படுத்துவார். பொதுவா நம்ம கோச்சாரத்துல இந்த குரு சனீஸ்வரன் ராகு கேதுவினுடைய பார்வைகள் பெரிய லெவல்ல பலன் செய்யாது. இருந்தா கூட ஓரளவுக்கு நற்பலன்களை அந்த இடத்துல செய்யும். குரு உட்கார்ந்த இடத்த கெடுப்பாரு, சனீஸ்வரன் பார்க்குற இடத்த கெடுப்பாரு. ஆனா உங்களுக்கு பாத்தீங்க அப்படின்னா இப்ப 2வது வீட்டை பாக்குறாரு, 4வது வீட்டை பாக்குறாரு, 6வது வீட்டை பாக்குறாரு. அதனால குடும்பத்துல கொஞ்சம் நிம்மதி ஏற்படக்கூடிய நிலை உருவாகும். இல்ல அப்படின்னாலும் குடும்பத்துல யாரெல்லாம் வேலைக்கு போய்கிட்டு இருக்காங்களோ அவங்களே கூட சில நேரத்துல பாத்தீங்கன்னா நான் வேலை மாற போறேன், நான் இப்ப இது பண்ண போறேன், ஃபிட் பண்ண போறேன், நோட்டீஸ் போட போறேன் அப்படின்லாம் ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருப்பாங்க வீட்டுக்குள்ள. அது கொஞ்சம் நீங்க கவனத்தோட இருங்க. அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க. கேட்கலையா விட்டுடுங்க. ஏன்னா நீங்க சொல்றது இப்ப யாருமே கேட்க மாட்டாங்க. 10ல் குரு இல்லையா, படாத படுத்து வரல. அதனால நீங்க சொல்றத கண்டிப்பா கேட்க மாட்டாங்க. சொல்றதும் வேஸ்ட். அமைதியா போயிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அமைதியாக இருந்தால் அனைத்து பிரச்சனைகளையும் சமாளிக்கலாம். 4ல் குரு பகவான் பார்வை படுறதுனால உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேங்க் லோன் வாங்கி வீடு வாங்கக்கூடிய நிலைப்பாட குரு ஏற்படுத்துவார். ஏன்னா 6ல் பாக்குறாரு. 6ஆம் இடம் கடன் ஸ்தானம். நீங்க கடன் வாங்கல அப்படின்னா நோய் ஏற்படுறதுக்கான காலகட்டம் இது. அதனால கடன் வாங்குங்க, ஒரு வீடு வாங்குங்க, இல்ல ஒரு இடமாவது வாங்குங்க. பட் நீங்க வீடாதான் வாங்குவீங்க. ஒரு கவனத்தோட எடுத்து செய்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அசட்டுக்கு அசட்டும் ஆச்சு, கடனுக்கு கடனும் ஆச்சு, நோய் இல்லாம தப்பிக்கிறதுக்கும் ஆச்சு. இதை நீங்க பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தாலும் அது நல்ல பாடமாக இருக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. இருந்தாலும் அதிசாரமா ஒரு 2 மாசம் லாபஸ்தானத்துக்கு வர்ற, அதனால அந்த லாபம் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு நல்ல மாற்றமாக இருக்கும். ஒரு சேமிப்பு சேர்க்கக்கூடிய வகையில இருக்குங்க. சிலர் தங்கம்லாம் வாங்குவீங்கங்க. அதனால கவலையெல்லாம் பட வேண்டாம். இந்த வருஷம் குரு பெயர்ச்சி பாத்தீங்க அப்படின்னா தங்கம் வாங்கக்கூடிய நிலையில இருக்கும். இப்பதான் ஏறிட்டு இருக்கு. ஆனா இதுக்கப்புறம் கொஞ்சம் இறங்கு முகம் வரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கிறதுனால தங்கம் வாங்கக்கூடிய விலைக்கு இருக்கும். அதனால கவலைப்பட வேண்டாம். 10ல் குரு வராரே, நம்மளுக்கு இதுவாகுமோ அதுவாகுமோ, ஒன்றும் ஆகாது. போனா வேலை போகும், இல்லைன்னா போஸ்டிங் போகும். 10 என்பது புகழ் அந்தஸ்து கௌரவத்திற்கான இடமும் கூட. அதுல கொஞ்சம் பிரச்சனைகள் ஏற்படும். இந்த பிரச்சனை அப்படின்றது பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளாலேயும் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப நபர்களாலையும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதனால குடும்ப நபர்கள் மீது ஒரு கண்ணு வச்சுக்கிட்டே இருங்க. வீட்டுல வயசுக்கு பையன் பொண்ணு எல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவர்கள் மீது ஒரு கண் வைப்பது நல்லது. பெரிய லெவல்ல பிரச்சனைகள் வருமோன்னெல்லாம் பயப்படாம இருந்தீங்க அப்படின்னா இந்த ஒரு வருஷத்தை நீங்க ஈஸியா கிராஸ் பண்ணிட்டு வந்துடலாம். 10ல் வரும் குருவால் ஏற்படும் பதவி மாற்றங்களையும் பிரச்சனைகளையும் சமாளிக்கிறதுக்கு நீங்க கண்டிப்பாக சென்னையில இருக்கக்கூடியவர்கள் பாடி திருவல்லிதாயம் கோயிலுக்கு போயிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. நாங்க சென்னையில இல்ல, வேற பக்கத்துல இருக்கோம் அப்படின்னா மதுரை பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் இந்த குருவித்துறை சித்திரரத வல்லப பெருமாள் கோயில் போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த கும்பகோணம் பக்கத்துல இருக்கக்கூடியவர்கள் ஆலங்குடிக்கு போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க.
எல்லா நாட்கள்லயும் உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் ஏற்படுவதற்கு தினந்தோறும் கோயிலுக்கு போறதும் உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். ஏன்னா 7ல கண்ட சனி, 12ல கேதுவும், 6ல ராகுவும் வர்றதுனாலேயும் நீங்க கொஞ்சம் தினந்தோறும் கோயில் போயிட்டு வர்றது உங்களுக்கு பல நல்ல மாற்றங்களை உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஏற்படுத்தும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. நீங்க பார்க்கறது எல்லாமே பொது பலன் தாங்க. உங்களுடைய ஜாதகத்துல மிதுனத்துல என்ன கிரகம் இருக்கோ அதை சார்ந்து இந்த பலன்களானது மாறக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அதனால ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கு உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு ஜோதிடர் கிட்ட பாத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஜோதிடம் மற்றும் ஆன்மீகம் சார்ந்த தகவல்களுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஜாதகம் மற்றும் பிரசனம் பார்ப்பதற்கு எங்களை தொடர்பு கொள்ளலாம். எல்லாம் வல்ல இறையருளின் துணையாலும் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகியின் அருளாலும் உங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் என்றென்றும் மகிழ்ச்சி நிலைத்திருக்கட்டும். நன்றி.